நீங்க சொல்றது வந்து ரொம்ப முன்னாடி சொல்றீங்க. கலைஞர் காலத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து உள்ள கொண்டு வந்ததுல ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்றதுலாம் உண்மதான். ஆனால் சமீப காலத்துல நான் இந்த புதிய ஆட்சி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்காம இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கிறாரு துரைமுருகன். அது உள்ளடிகள் வேலைகள் மூலமா. ஸோ அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருங்கி வர்றதுக்கு இவர் தடையாக இருக்கிறாருன்ற சந்தேகமும் இருக்குது. இந்த இலாகா பறித்ததன் மூலமாக அவருடைய செல்வாக்கை குறைக்கிறது தான் நோக்கமாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இவ்வளோ 2 வார காலம் தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நெருங்கி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம், தடையாக இருக்கிறாரு முன்னாடி. ஏன் அது காரணம் கேட்டிங்கன்னா, மகன் வரும்போது கேட்டால் மகனுடைய எதிர்காலம், மகனுடைய அரசியல் அப்படி வரும்போது கேட்டால் இவங்க சுயநலமாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சிக்கல், அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க மகன்கள்லாம் வந்து எம்பி ஆக்கணுன்றதோ இல்லை அடுத்தது கேட்டினா மாவட்ட கட்சி கேட்டினா இவர் கையில் போகணுன்றதோ கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வன்னியர்கள் செல்வாக்குகள் கேட்டினா ஏற்கனவே இப்போ சிவசங்கர் இருக்கிறாரு, அவருக்கு பல முக்கியத்துவங்கள் மீண்டும் மீண்டும் வழங்கப்படுது. அதுக்கு காரணம் கேட்டால் சர்ச்சை இல்லாமல் அந்த இலாகாவை கொண்டு போகிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவளால் வந்து கேட்டால் சர்ச்சை மட்டுமே இல்லை, கட்சி வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கணும்ல, அந்த வேலை பாட்டாளி மக்கள் கட்சி இணையத்துக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் தடையாக இருக்குதுன்னா அப்புறம் அது விசிகாவில் மற்ற கட்சி. ஆனால் சொந்த கட்சியிலே இருக்குன்னா வந்து கூட்டணி வந்து நெருங்கி வராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து துரைமுருகன் தான். அப்படி ஒரு பார்வை இருக்குது. அதுதான் இந்த இலாகா பறிக்கிறதுக்கான இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம்.